ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஆவாரைப்பூ. பழமொழி உண்டு, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டது உண்டா என்று. ஏன்னா ஆவாரைப்பூ அவ்வளோ ரொம்ப நல்லது. இதை நீங்கள் பறித்து, இது சீசனில் தான் பூக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணில் நிறைய பூக்கும். இதை பறித்து நீங்கள் காய வச்சுருந்து 2 வேளை டீ போட்டு குடித்தாலே போதும். நம்ம நார்மலாக டீ குடிக்கணும்ல, அந்தமாரி டீ இல்லாமல் இதை பறித்து உலர்த்தி டீ போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. ஆவாரைப்பூ உடம்புக்கு அவ்வளோ நீங்கள் எவ்வளோவுக்கு மாத்திரை எடுக்கிறீங்களோ மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ரெகுலராக நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க உலர்த்தி தான் காய வைப்பாங்க, எந்த கிடைக்கும். இதை நீங்களே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வீட்டில் காய வச்சு இதை இட்லி பொடியாக செஞ்சு சாப்பிட்றாங்க. நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி உலகமே இருக்குது. அந்த மினி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த மினி உலகத்தை கையில் வச்சு நம்ம தேவையில்லாத விஷயத்துக்காக அதை டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் இந்த இட்லி பொடி, ஆவாரை பொடியை இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ ஆவாரையை நீங்கள் டீ போட்டு மட்டும்தான் குடிக்கணும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுமாதிரி ஆவாரை பூவை பறித்து அனைவரும் யூஸ் பண்ணணும்னு கேட்டுக்க. நன்றி, வணக்கம்.